Hello everyone, welcome to our YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா group discussion உடைய basic do's and don'ts தான் பார்க்க போறோம். First, greetings. Group discussion பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு டாபிக் அவங்க அசைன் பண்ணிடுவாங்க. அண்ட் சில இன்டர்வியூவர்ஸ் வந்து நம்மளுக்கு 2 or 3 minutes கொடுத்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஆஃப்டர் கிவிங் த டாபிக் தே வில் ஸ்டார்ட் ரைட் அவே. greetings பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் நேம் ஆஃப்டர் greeting the interviewer you have to start with your name, department are you from and which college are you from அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும். ஆஃப்டர் தட் loud and clear, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது வந்து லவுட் அண்ட் கிளியராக பேசணும். லைக் இப்போ உங்கள் டீமில் வந்து 20 மெம்பர்ஸ் கூட இருக்கலாம், ஓகேவா? உங்கள் குரூப்பில் வந்து 20 மெம்பர்ஸ் கூட இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் கேட்குற மாதிரி லவுட் அண்ட் கிளியராக பேசணும் நீங்கள். நெக்ஸ்ட் நோடிங் பொறுத்த வரைக்கும் இப்போது இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஹெட்டை வந்து நோட் பண்ணணும். இந்த மாதிரியான சில கெஸ்டர்ஸ்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட் கைண்ட் ஹேண்ட் கெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேசும்போது ஹேண்ட் கெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைக் வந்து இட் வில் இம்ப்ரெஸ் எ இன்டர்வியூவர், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்டென்ட், இட் இஸ் த வெரி மஸ்ட் திங். ஜிடி பொறுத்த வரைக்கும் அவங்க கான்டென்ட் தான் பார்ப்பாங்க. லைக் ஏன் கம்பெனிஸ் ஜிடி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் எலிமினேஷன் ரவுண்ட் தான் வந்து ஜிடி, ஓகேவா? ஸோ நீங்கள் பேசுகிற கான்டென்ட் தான் உங்களுக்கு அங்கே மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பேசக்கூடிய கான்டென்ட் வந்து ரெலவென்ட் டு த டாப்பிக்காக இருக்கணும். த்ரூ த என்டையர் ஜிடி யூ ஹாவ் டு பி லைக் ஸ்பீக்கிங் சம்திங் ஆர் பாயிண்ட்ஸ் ரெலவென்ட் டு த டாபிக். மெயின்டைனிங் த ஃப்ளோ ஆஃப் டிஸ்கஷன். இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு திங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு பேசும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு ரெலவெண்ட்டாகவும் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கண்டினியூவேஷன் மாதிரி நம்ம பேசணும், அந்த ஃப்ளோ இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிவிங் ஸ்பேஸ் டு அதர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே கண்டினியூஸாக 5 minutes அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. we have to give space to others too. லைக் இதையும் அவங்க நோட் பண்ணுவாங்க. லைக் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க கூட வந்து கோஆப்ரேட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் திங்ஸ் நாட் டு டூ. ஜிடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே ஜிடியை வந்து இது ஒரு டிஸ்கஷனாக தான் இருக்கணுமே தவிர ஒரு டிபேட்டாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இன்டரப்டிங் அதர்ஸ். மற்றவங்க பேசும்போது நீங்கள் இன்டரப்ட் பண்ணவே கூடாது. மேபி நீங்கள் எப்படி பண்ணலாம், அவங்க ஒன்று பேசும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் பொலைட்லி ரைஸ் யோர் ஹேண்ட் கெய்னிங் தேர் அட்டென்ஷன். ஆஃப்டர் தட் உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இட் இஸ் அலவுட். பட் ஆனால் ரூடாக வந்து மற்றவங்க பேசும்போது இன்டரப்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பாயிண்ட்டை வந்து அங்கே வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பீயிங் ஹார்ஷ் அண்ட் அஃபென்சிவ். நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சாலுமே இட் ஹாவ் டு பி கைண்ட் and not offensive. You should never offend your fellow participants. Tips and tricks பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இனிஷியேஷன், மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பார்ட்டிசிபெண்ட்டோடைய போல்ட்னஸை தான் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு லைக் வந்து பூஸ்டப் மார்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜிடியில் வந்து மற்றவங்க வெயிட் பண்ணுவாங்க, மற்றவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் லைக் ஸ்டூபிடிட்டி. ஸோ யூ ஹாவ் டு இனிஷியேட் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் டு நாட் ஸ்டாமர். சில டைம்ஸ் வந்து இந்த ஹெச்ஆர் இன்டர்வியூவர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது உங்களை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு லைக் வந்து காலில் பேசுவாங்க, இல்லை உங்களுடைய கான்ஃபிடென்ஸை வந்து குறைக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூ ஹேவ் டு பி வெரி காம் அண்ட் கலெக்டட். அண்ட் ஆஃப்டர் தே செட் ரெஸ்யூம் யூ கேன் ஸ்டார்ட் வேர் யூ லெஃப்ட், ஓகேவா? நீங்கள் வந்து எந்த ஒரு தெத்தாமல் நீங்கள் எதில் விட்டீங்களோ அதிலே ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து ஓகே ஒரு இம்ப்ரெசிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராமர் டசன்ட் மேட்டர். ஜிடி பொறுத்த வரைக்கும் கிராமர் டசன்ட் மேட்டர். நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ கான்டென்ட் அதை நீங்கள் வந்து தைரியமாக பேசணும். மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவர்ஸ் வந்து கிராமர் பார்க்க மாட்டாங்க, பட் தே வில் செக் வித் த ஃப்ளோ. லைக் வந்து கிராமர்னால் ரொம்ப வந்து லைக் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக அப்படியெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு அக்ரி, பொலைட்லி டிஸ்அக்ரி, பார்ஷியலி அக்ரி. இப்போது ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாங்கன்னா நீங்கள் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் வந்து ஐ அக்ரி வித் பிரியா. I politely, not politely actually, I disagree with Raman.
அண்ட் ஐ பார்ஷியலி அக்ரி வித் பிரியா. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது இட் வில் கெயின் யூ மோர் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். உங்களுக்கு வந்து நீங்கள் த்ரூ அவுட் த என்டையர் ஜிடி நீங்கள் எதுவுமே பேசல, ஓகேவா? இனிஷியேட்டும் பண்ணல. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மற்றவங்க பேசுகிற எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணலாம். ஐ லைக் டு கன்க்ளூட் அப்படின்னு நீங்கள் வந்து ஜிடியை வந்து என் பண்ணலாம். அப்படி என் பண்ணுறது மூலயமா இது உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணும். லைக் வந்து த்ரூ அவுட் த என்டையர் ஜிடி நீங்கள் பேசல, உங்களுக்கு மார்க்கே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கன்க்ளூட் பண்ணுற அந்த வேவை வச்சு உங்களுக்கு வந்து அங்கே லைக் வந்து they will give you more preferences. So these are the tips, tricks, do's and don't do's of GD. Thank you everyone.